இல்ல அதிமுக ஏன் சாய்ஸா இருக்கணும்ன்றது நீங்க ஜஸ்டிஃபை கொடுக்கணும்ல. எதுக்கு பிரதர்? அது வந்து ஒண்ணு இதுதான் நம்மளுடைய இலக்கு, தான் குறிக்கோள்னு சொல்லியாச்சு. ஓகே, அதை தாண்டி ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்ன இருக்கு? குடும்பத்திலிருந்து அந்த கட்சியை ஆட்சியும் மிச்சு தமிழகத்தை காப்பாற்றணும், திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றோம். அதான் சொல்றாரு. ஒரு படி மேல போய் மன்னராட்சி வரக்கூடாதுன்றாரு விஜய். அதான் உங்களை விட ஒரு படி மேல போயிட்டு இந்த கருத்து இருக்கிறவர்கள் வந்து 4 வருஷமா நான் ஜனநாயகத்தில் மன்னராட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஊடகத்தில் எல்லாத்தையும் சொல்லும்போது இதுக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கு. அது எப்படி மன்னராட்சின்னு சொல்றேன் இல்லையா? 4 வருஷம் சொல்றீங்க. அதனால இதில் ஒருமித்த கருத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு புள்ளியில் இணைய வேண்டும் சொல்லி பொதுச் செயலாளர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியாச்சு, தேர்தல் பரப்புரையில் சொல்லியாச்சு. அது மிகப்பெரிய கட்சி என்ன அப்படிங்கிற வரையறை நீங்கள் போடுங்க. இருக்கிற கட்சி பேரெல்லாம் போட்டு பெரிய கட்சி எதா இருக்குன்னு போட்டுங்க. அதில் நீங்கள் போட்டு எடுக்கிற லிஸ்ட்டில் ஏதோ ஒரு கட்சி கண்டிப்பாக வரப்போகுது. அதான் மிகப்பெரிய கட்சி. இல்லை ஏன்னா இப்படி உங்கள் கேள்விக்கு பதில் சொன்னால் உங்கள் பார்வைக்கு சொல்லிடுங்க. மிகப்பெரிய கட்சி நீங்கள் எதை சொல்கிறீங்க? இப்போதைக்கு வாக்குப்படி அதிமுக தான் 2வது பெரிய கட்சி, திமுக முதல் பெரிய கட்சி. கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி வரப்போகுது. மிகப்பெரிய கட்சி அது யாராவது சொல்ல மாட்டீங்களே? யாரா வேணா இருக்கலாம். 10-15 கட்சி இருக்கு தமிழ்நாட்டில். உங்கள் பார்வையில் மிகப்பெரிய கட்சின்னு எதுவுமே இல்லையா? நிறைய இருக்காங்க சார். அப்புறம் லிஸ்ட்டை போட்டுங்க, போட்டு வச்சு பார்த்துங்க. Taste the Daily.